இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் 3/1/2024 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:31. லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். பிற்பகல் 1:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 1:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் அமையுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்களிடம் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவும் காண்பீங்க. பேசும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பணியில இருந்து வந்த தவறுகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் விடுவீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். கவனக்குறைவின் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்பை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டம் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இத்தகைய சூழ்நிலைகள்ல விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சராசரியாகவே இருக்கும். கையில் உள்ள படம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்கள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். சங்கடங்களும் நீங்கும். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சொத்துக்கள் விவகாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நீங்க நினைத்ததை செய்து முடித்தும் காட்டுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். இந்த பிரச்சனைகளை வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். புதிய தொழில் நல்ல ஒரு முதலீடுடன் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. இந்த முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலட்சியமாக இருந்து விடவும் வேண்டாம். ரியல் எஸ்டேட் தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகளிடத்துல மனநிலையை அறிந்து பேசுவதும் நல்லதுங்க. சிக்கல்கள் வராமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணவரவுல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய குழந்தைகள் தொடர்பாக உங்களுக்கு சற்று பதட்டங்களும் ஏற்படலாம். இன்று மனைவியிடம் முழு ஆதரவுகளையும் தோழமைகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பெரிய அளவுல கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும்.
பணவரவு நன்றாகவும் இருக்கும். முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதளவுல தன்னம்பிக்கையும் ஏற்படும். கூட்டாளிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில நீங்க உறுதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல நீங்க விரைந்து பணியாற்றவும் செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையை பணியில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணைக்கென நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு உறவு பிணைப்பும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சேமிக்கின்ற ஆற்றலும் இருக்கும். உங்களுடைய பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளை எதிர்பார்த்த லாபத்தையும் காணலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளும் ஏற்படலாங்க. குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை குடும்ப பெரியவர்களிடம் ஆலோசனைகள் செய்வதே நல்லது. சகோதரர்களுடன் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கம்பெனி வளர்ச்சிக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. கணினித்துறை, கட்டுமான தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கும் கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்திற்காக ஆசைப்பட்டு சட்டவிரோதமான வேலைகள்ல ஈடுபட்டு மட்டும் விடவும் வேண்டாம். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினால செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி முன்னேற்றத்திற்காக நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. ஆட்சி மற்றும் அதிகார கூட்டணியினால பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. மாலையில உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வழிபாடு அல்லது கோயில்களுக்கு சென்று வருவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சிக்கான செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேலே எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சங்கடங்களும் தீரும். ஆதரவான நாளாகவும் அமையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்வதும் நல்லது. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க, அமைதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக சேமிக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மனதுல தேவையற்ற பய உணர்வுகளும் ஏற்படலாம். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். போட்டியாளர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடும் ஆகும். சிலருக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதியும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வெளியில செல்லும் பொழுது தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஆவணங்களை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை போலவே மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்திலும் நிலையான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாங்க. அரசு வேலையில சட்டத்திற்கு மீறி நடக்கவும் வேண்டாம். கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்டவும் வேண்டாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. யாருக்கும் நகை பணத்தை கொடுத்து வைக்கவும் வேண்டாம். பணியிடத்துல என்று உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய அதிகாரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும். வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தினாலே போதுங்க. வேடிக்கையான குணத்தினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு எந்த ஒரு போட்டியிலும் வெற்றியை பெறக்கூடிய நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படவும் செய்வீங்க. சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சமூகம் தொடர்பான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய உண்மை நிலையை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எண்ணங்களும் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்னல்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புடனும் காணப்படுவீங்க. மனதில் இருக்கின்ற தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல ஈடுபடுவது போன்றவை உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு பதட்டமின்றியும் வைத்திருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடன் நல்ல விதமாக நடந்தும் கொள்வீங்க. அவர்களை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. இன்று நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பெரிய அளவுல முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள் மற்றும் தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது.
எதிர்பாராத செலவுகளினால நெருக்கடிக்கு ஆளாகவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். உங்களுடைய பேச்சாற்றலினால இழுபறியாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். வேலை பளு அதிகரிக்கவும் காண்பீங்க. பெரியோர்களுடைய ஆதரவினால ஒரு முயற்சியில நல்ல ஒரு வெற்றியை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குவதுடன் அவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பயனுள்ள முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு பைனான்ஸ் தொழில கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல விவாதங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களுடன் விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல தீவிரமாகவும் ஈடுபடுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளுடைய பொறுப்புகளை எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல புதுவிதமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். வெளியூர் பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடித்தும் காட்டுவீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டீங்க. இன்றைய நாள் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செய்து முடித்தும் விடுவீங்க. அனைவருடைய பாராட்டுக்களையுமே பெற்று விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவுல உங்களிடத்துல இருந்து வந்த ஈகோ போன்ற உணர்வுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வீட்டுல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை நல்லபடியாக செலவுகளும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கோளாறு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாகும். வேலையாட்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று தாய்வழி உறவுகளிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மூத்த உறுப்பினர்களுடன் பேசும் பொழுது பதட்டமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. உங்களுடைய கூடுதலான உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட படிப்புகள்ல பிள்ளைகளை சேர்க்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவியினால அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நேரம் காலம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க.
இனிமையாக பேசி உங்கள் துணையை கவர்ந்தும் விடுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தின் மூலமாக பணவரவை அதிகரிப்பதற்காக பாடுபடவும் செய்வீங்க. எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் முடிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியினால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரும். அரசாங்கம் தொடர்பாக வேலைகள் நிறைவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். பொழுதுபோக்கிற்காக அதிகமான பணத்தை செலவும் செய்வீங்க. சோம்பலான உணர்வுகளை கைவிட்டு விடுவதும் நல்லது. மாணவர்களுக்கு என்ற தங்களுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் வேலையின் காரணமாக உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசு பணியில இருந்து வந்த தாமதங்களும் குறையும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணங்களும் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். திருப்தியுடனும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனித்து பேசுவதும் நல்லது. பணிகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிக்கலான பணிகளையும் கவனமாகவும் எளிதாகவும் கையாளவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உரிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடம் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடம் காணப்படும் பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதில் ஏற்படுகின்ற அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். போட்டியாளர்களினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். நண்பர்கள் உதவியுடன் உங்களுடைய செயல்கள்ல ஆதாயத்தையும் காணலாம். பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். தேங்கியிருந்த பொருட்கள் எல்லாமே விற்பனையாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வருவாயினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான புதிய ஆர்டர்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்த பணத்தை நகைகள் வாங்கியும் மகிழ்வீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்ப்புகளையும் மீறி அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டுவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலைகளும் காணப்படும். மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்றாட வாழ்க்கையில குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான சில முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கூட்டாக செய்யும் வியாபாரத்துல சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியிலும் போட்டியிலும் சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சுவையான உணவு வகைகளை உண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்களும் நிறைவேறும். உறவினர்களினால ஆதரவான சூழலும் அமையும். பயணங்கள் சார்ந்த புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபார சிந்தனைகளும் அதிகரிக்கும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். ஆதரவான நாளாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்தும் செயல்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சாதனைகள் குறித்து நீங்களே பெருமிதம் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சிக்கலான பணிகளையும் எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இடையூறுகள் செய்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. இன்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அதிகப்படியான செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் விஷயத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில்ல உதவியாளர்கள் சில முக்கியமான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தடைகளையும் நீக்கி புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனக்குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாதாடவும் வேண்டாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வேலையில நிதானத்துடன் பணியாற்றுவதும் நல்லது. யாரேனும் ஒருவருடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல ஏதேனும் தயக்கங்கள் ஏற்பட்டாலும் வேலைகளை முடித்தும் விடுவீங்க. நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தியும் காட்டுவீங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி மற்றும் தொழிலையும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய நண்பர்களினால உற்சாகமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல திருப்தியான சூழலும் உண்டாகும். என்ற ஆதாயம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆர்வமும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு திருப்தியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனால் சற்று மெதுவாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே நல்ல தரத்துடனும் குறித்த நேரத்திற்குள்ளும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உரையாடவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை மிகவும் கவனமுடன் கையாள்வதும் நல்லது. சிலருக்கு பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. நேற்று வரை இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிரிகள் விலகியும் செல்வாங்க. மனதில ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சி என்ற இழுபறியானாலும் முடிந்தும் விடும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மனதில இனம் தெரியாத சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து செய்யும் உதவிகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்களும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். தொழில என்று நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காணலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மை சற்று மாறவும் காண்பீங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவிக்காக ஆச்சரியமான பரிசுகளை வாங்கியும் தருவீங்க. உறவுல இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். எதிலும் நேர்மையுடனும் செயல்படுவீங்க. மனை விற்பனையில இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். வர்த்தகத்துல கவனமாகவும் ஈடுபடுங்க. நட்பு வட்டாரங்கள்ல புதிய அனுபவங்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தவும் வேண்டாங்க. மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகளினால பொறுப்புகளும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மந்தத்தன்மையும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அவ்வப்பொழுது சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருந்தாலே போதும். பணியிடத்துல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. வேற்றுமைகளும் நீங்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்கள் கிட்ட மனம் திறந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளை கண்காணித்துக் கொண்டும் இருங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது.
எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கழுத்து வலி, தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே தொழில் மற்றும் வியாபாரத்துல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். முயற்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். நேற்று வரை நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் சற்று குறையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பினால முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காணலாம். தனியார் ஊழியர்கள் உற்பத்தியை பெருக்கி உற்சாகத்துடனும் இருப்பாங்க. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு திறனினால பெற்றோர்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப செலவுகளை எல்லாமே கவனமாக நிர்வகிப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, கோபமான உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். எரிச்சலான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். சவாலான செயல்பாடுகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒற்றுமையும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உண்டாகும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒற்றுமையும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இடமாற்றங்களும் உண்டாகலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருப்தியும் உண்டாகும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. அத்தியாவசியமான செலவுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். எதிர்பார்த்ததை இன்று அடைந்தும் காட்டுவீங்க. கூட்டு தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிரிகள் விலகியும் செல்வாங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெளியில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். ஓய்வில்லாமல் உழைத்து உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது உடல் சோர்வும் ஏற்படலாம்.
மற்ற நபர்களுக்காக நீங்கள் யாரிடமும் கடன் வாங்கி தரவும் வேண்டாம். வீடு தொடர்பான வேலைகள் எல்லாவற்றையுமே விரைந்து முடித்தும் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இடமாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் யாராவது பண உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சமூக மற்றும் மத பணிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய நல்லொழுக்கத்தினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். என்ற ஆன்மீக பணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தையும் தருவீங்க. சில நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானத்தை மனதில் வைத்து செலவுகள் செய்வதும் உழைப்பதும் நல்லது. குடும்பத்துல ஒருவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடனான நட்பும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வாகன பழுதுகளை சீர் செய்தும் விடுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். மனதளவுல இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல்களும் வந்து சேரும். பிரச்சனைகளும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய அணுகுமுறையில உறுதியுடனும் இருப்பீங்க. சுய முன்னேற்றத்திற்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவில இனிமையான பேச்சுக்களின் மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில ஏதாவது புதிய பிரச்சனைகளும் தலை தூக்கலாம். எதையும் சமாளிக்கும் திறனுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் என்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றமும் தாங்க இருக்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான புதிய சரக்குகளை வாங்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான காரியங்களுக்காக தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய குதிகால் வலிக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களை சந்தித்தும் பேசுவீங்க. அவர்களிடம் முக்கியமான தகவல்களை பெறவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அர்ப்பணிப்புடனும் கடினமாகவும் உழைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதல் விஷயத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. புதிய செயல் திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆசைகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைவான திடீர் முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடனும் இருங்க. யோசித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எந்த விதமான கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உண்டான நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுடைய அணுகுமுறையினால வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வீட்டுல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலுவலக வேலையின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற குறைபாடுகளும் ஏற்படலாம். கமிஷன் வியாபாரம் ஓரளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். அரசியல்வாதிகளினால அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாக செய்து முடித்தும் காட்டுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல தீவிரமாகவும் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு மன திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல எதிரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. பெற்றோருடன் குடும்ப விஷயங்களை பேசி முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். சில விஷயங்களை போராடி மேற்கொள்ளவும் செய்வீங்க. கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலையில தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சந்திப்புகளும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆர்வமான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.